வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு புதிய காணொளியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த காணொளியிலும் மிக பயனுள்ள ஒரு பேட்டர்ன் உங்களுக்காக தந்திருக்கின்றேன். மிக கவனமாக காணொளியை முதலிலிருந்து இறுதி வரை பாருங்கள். இந்த காணொளியினூடாக நீங்கள் ஒரு புதிய விடயத்தை கற்றுக்கொள்வீர்கள். மிக இலகுவான மற்றும் தேவையான ஒரு பேட்டர்ன் உங்களுக்காக தந்திருக்கிறேன். பல வீடியோக்களில் நான் இந்த பேட்டர்ன் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கொண்டே வரேன். உங்களுக்கு இதனூடாக மிக சுலபமாக ஆங்கிலத்தை கற்கக்கூடியதாக இருக்கும் என நம்புகிறேன். என்ன சொன்னால், என்னுடைய வீடியோக்களை பார்க்குற பார்வையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து செல்வதால் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனவே புதியவர்கள் காணொளியை ஸ்கிப் செய்யாமல் தொடர்ந்து பாருங்க. பார்ப்பதனூடாக நீங்கள் புதிய விடயங்களை அறிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் இயலுமாக இருக்கும். நான் இன்று உங்களுக்கு தர இருக்கின்ற ஒரு பேட்டர்ன், புதிய பேட்டர்ன், மிக அழகான பேட்டர்ன், நிறைய இடங்களில் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயன்படுத்தப்படுகின்ற பேட்டர்ன். am able to என்றது பேட்டர்ன். அதோட வினைச்சொல்லை சேர்த்து கொள்ளுங்க. am able to plus verb வந்து ஸ்டெம்மாக இருக்கணும். ஸ்டெம்னு சொல்கிறது வினை அடி, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள், அல்லது வினை அடின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற அல்லது வினை அடி ஸ்டெம்ல இருக்கிற வினைச்சொல்லை நீங்கள் பயன்படுத்துங்க. am able to அங்கால ஒரு வினைச்சொல். ஸோ am able to என்றதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், எனக்கு இயலுமாக இருக்கின்றது, இயலுமாக இருக்கின்றது, இயலும் என்றும் சொல்லலாம். எனக்கு இயலும் அல்லது எனக்கு இயலுமாக இருக்கின்றது. ஸோ இந்த பேட்டர்ன் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். முழுமையாக காணொலியை பாருங்கள். ஏராளமான எக்ஸாம்பிள்ஸ் தந்திருக்கிறேன், அதுக்குரிய தமிழ் மீனிங்ஸ் எல்லாம் தந்திருக்கிறேன். ஸோ கவனமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் புதிய புதிய சென்டென்சஸை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஏபிள் டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐம் ஏபிள் டு என்னால் இயலும். அப்போ இயலும் என்று சொல்கிறது எங்களுடைய ஏதாவது இயலுமைகளை வெளிப்படுத்துறதுக்கு இந்த பேட்டர்ன் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி நீங்கள் சிம்பிளாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய இயலுமைகள் அல்லது எங்களால் முடியும் என்று சொல்கிற விஷயங்களை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ முடியும் என்றதுக்கு ஒரு வேர்டு இருக்கிறபடியா முடியும் என்று சொன்னால் கேன். ஸோ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட நெருங்கி வரும், அந்த மீனிங்கில் ரெண்டுமே கிட்ட வரும். எனினும் ரெண்டும் ஒன்றில்லை என்றதை புரிஞ்சு கொள்ளுங்க. ஸோ இது ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. இது இயலும் என்று சொல்லும், அது வந்து முடியும் என்று சொல்லும். முடியும் என்று சொல்கிறது கொஞ்சம் ஹார்டான வேர்டு. அது அதாவது ஒரு இறுக்கமாக சொல்கிற விஷயம். ஐ கேன் என்று சொன்னால் என்னால் முடியும். ஸோ இது என்னால் இயலும். ஸோ இயலும் முடியும், இந்த ரெண்டு விஷயம். ஸோ இதில் நான் தந்திருக்கிற விஷயம் வந்து ஏபிள் டுன்னு சொன்னால் இயலும், என்னால் இயலுமாக இருக்கின்றது. ஐம் ஏபிள் டு என்னால் இயலுமாக இருக்கின்றது. நிறைய பேசலாம் இதை பற்றி. ஸோ நீங்கள் ஒரு அழகான பேட்டர்ன், இந்த பேட்டர்னை சரியாக கேட்ச் பண்ணிக்கொண்டு அதிலிருந்து புதிய புதிய சென்டென்சஸை க்ரியேட் பண்ணிக்கொண்டு நீங்கள் மற்றவர்களோட பேசக்குள்ள இல்லை எழுதைக்குள்ள இதை வந்து யூஸ் பண்ணுங்க. நீங்கள் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த வேர்ப்ஸ், இந்த சென்டென்சஸ் இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த பேட்டர்னை கேட்ச் பண்ணுங்க, வெரி ஈஸி. நான் கூடுதலாக பார்த்துருக்கிறேன். இந்த பேட்டர்ன் இங்கிலீஷை ஃபாலோ பண்ணுறாக்கள் நிச்சயமாக சக்ஸஸாக வருவினம். ஸோ நாங்கள் இந்த பேட்டர்னை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். ஸோ ஏபிள் டு இயலும். ஸோ இதை எப்படி நாங்கள் க்ரியேட் பண்ணலாம் சென்டென்சஸை? ஐ எம் ஏபிள் டு அங்கால என்ன போடணும், ஒரு வேர்ப் ஒன்றை சேர்க்கணும். ஸோ ஐ எம் ஏபிள் டு கம், என்னால் வர இயலும், என்னால் வர இயலுமாக இருக்கின்றது. ஆம்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ் என்றபடியே நான் இயலுமாக இருக்கின்றது, அது பீவப் தானே. ஆம்ன்றது பீவப். ஸோ இயலுமாக இருக்கின்றது என்றும் நாங்கள் சொல்லலாம். ஐ எம் ஏபிள் டு ஸ்டடி, என்னால் படிக்க இயலும், என்னால் படிக்க இயலும். ஐ எம் ஏபிள் டு ஸ்டடி. ஐ எம் ஏபிள் டுன்றது பேட்டர்ன். அதுக்குள்ள நாங்கள் அடுத்ததாக வேர்பை சேர்க்கணும்னு சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த வேர்ப் ஒன்றை சேர்த்து விட்டீங்களா? ஐ எம் ஏபிள் டு ஸ்டடி, என்னால் படிக்க இயலும். ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், என்னால் புரிந்து கொள்ள இயலும். ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் என்று சொன்னால் என்னால் புரிந்து கொள்ள இயலும். ஐ எம் ஏபிள் டு கெட் குட் மார்க்ஸ் இன் இங்கிலீஷ், என்னால் ஆங்கிலத்தில் சிறந்த புள்ளிகளை பெற இயலும். என்னால் ஆங்கிலத்தில் சிறந்த புள்ளிகளை பெற இயலும். சரி, இப்போ நாங்கள் பேட்டர்னை பார்த்து நாங்கள் இந்த ஏபிள் டுன்றது என்ன? ஏபிள் டு என்ற சொற்றொடர் ஒருவரின் திறனை அல்லது
ஏதாவது செய்யும் திறனை வெளிப்படுத்த பயன்படுத்தப்படுகின்றது. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதன் எக்ஸாம்பிள்ஸ்களும் நான் இப்போ சும்மா நார்மலாக சொன்னேன். அங்கால உங்களுக்கு சென்டென்சஸ் வந்து கிளியராக தந்திருக்கிறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். ஏபிள் டு என்ற சொற்றொடர் இது ஒரு ப்ரைஸ், என்ன ஒரு சொற்றொடர். ஸோ இந்த சொற்றொடர் நாங்கள் ஒருவரின் திறமை அல்லது ஏதாவது செய்யும் திறனை வெளிப்படுத்த பயன்படுத்தப்படுகின்றது. ஏபிள் டு என்ற ப்ரைஸ் வந்து யாராவது ஒருவருடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு அல்லது அவருடைய இயலுமையை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. சரிதானே? ஸோ மேலும் பார்ப்போம் இது என்னண்டு. ஏபிள் டு என்ற ப்ரைஸை தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால், அந்த பேட்டர்னை பற்றி தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால், ஒரு நபர் அல்லது பொருள் ஒரு குறிப்பிட்ட செயல் அல்லது பணியை செய்வதற்கு தேவையான திறன்கள், அறிவு அல்லது வளங்களை கொண்டிருப்பதை இது குறிக்கின்றது. அப்போ இது இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லுது. அதாவது ஒருவருடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு இதை பயன்படுத்தலாம். மற்றொன்று என்னன்னு சொன்னால், ஒரு நபர் அல்லது பொருள் ஒரு குறிப்பிட்ட செயல் அல்லது பணியை செய்வதற்கு தேவையான திறன்கள் அல்லது அறிவு வளங்களை கொண்டிருப்பதை இது குறிக்கின்றது. இதை நாங்கள் சொன்னோம்னு சொன்னால் ஏபிள்னு சொல்கிறோம். ஏபிள் டு இயலுமாக இருக்கின்றது. அதே மாதிரி அபிலிட்டின்னு சொல்லுவோம். அபிலிட்டின்னு சொன்னால் திறமை. அபிலிட்டின்னு சொன்னால் திறமை, இயலுமை. அபிலிட்டின்னு சொன்னால் திறமை, இயலுமை என்று சொல்லுவோம். அதிலிருந்து வந்த வேர்ட் தான் இது ஏபிள் டு. ஏபிள் டு, ஐ ஆம் ஏபிள் டு. ஸோ இயலுமாக இருக்கின்றது. ஸோ இதை வச்சு கொண்டு நாங்கள் ஒருவருடைய திறமையை அல்லது அவற்றை செயலை வெளிப்படுத்துறதுக்கு நாங்கள் பயன்படுத்தலாம். அதே நேரம் இன்னொரு விஷயம், ஒரு நபருடைய அல்லது பொருளினுடைய குறிப்பிட்ட செயல் அல்லது தேவையான திறனை வெளிப்படுத்துவதற்கு இந்த பேட்டர்னை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஓகே, மேலும் சில விஷயங்களை பார்ப்போம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஏபிள் டு என்ற பேட்டர்னின் ஊடாக நாங்கள் என்னென்ன விஷயங்களை வெளிப்படுத்தலாம். இப்போ நாங்கள் முதல் பார்த்த நாங்கள் இந்த ஏபிள் டுன்னு சொன்னால் என்னன்னு சொல்லி பார்த்தனாங்க. ஸோ ஏபிள் டு எந்தெந்த விஷயங்களை வெளிப்படுத்தணும்னு சொல்லி பார்த்தனாங்க. இப்போ இந்த முதன்மையான விஷயங்கள், முதலாவது என்ன? திறனை வெளிப்படுத்தல், ஒருவருடைய இயலுமையை வெளிப்படுத்தல். ரெண்டாவது வாய்ப்பை வெளிப்படுத்தல், அதாவது ஒருவருக்கு இருக்கிற சான்ஸ், இதை இயலும் என்று சொல்கிற ஒரு சான்ஸ் உண்டு. அந்த சான்ஸை வெளிப்படுத்துறதுக்காக நாங்கள் பேட்டர்ன் தான் இந்த ஏபிள் டு. அடுத்தது சாத்தியத்தை முன்னிலைப்படுத்தல். சாத்தியம்ன்றது என்ன? ஒருவருக்கு இருக்கிற சந்தர்ப்பம், சாத்தியம். ஸோ அதை வெளிப்படுத்துறதுக்காக பயன்படுத்த பேட்டர்ன் தான் இந்த ஏபிள் டு என்ற பேட்டர்ன். ஸோ நாங்கள் ஏபிள் டு என்ற பேட்டர்னை வச்சுக்கொண்டு 3 விஷயங்களை வெளிப்படுத்தலாம். எக்ஸ்பிரஸிங் கேப்பபிலிட்டி, இண்டிகேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ஹைலைட்டிங் பாசிபிலிட்டி. இந்த 3 விஷயங்களை தான் நாங்கள் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த 3 விஷயங்களை நாங்கள் இந்த பேட்டர்னை பயன்படுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. நாங்கள் நிறைய இடங்களில் இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணோம். ஸோ இதை சரியாக பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ என்னென்ன விஷயங்களை நாங்கள் இதில் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் அல்லது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும்? எக்ஸ்பிரஸிங் கேப்பபிலிட்டி, இண்டிகேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ஹைலைட்டிங் பாசிபிலிட்டி. இந்த 3 விஷயங்கள் நாங்கள் இந்த பேட்டர்னின் ஊடாக வெளிப்படுத்துவோம். ஸோ நாங்கள் ஒவ்வொரு விஷயமாக அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ்களை பார்த்து கொண்டு வந்தோம்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக இதை புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறதின் ஊடாக நீங்கள் எக்ஸாம்பிள்ஸை சிம்பிளாக பார்க்கக்கூடாது. எக்ஸாம்பிள்ஸை என்ன செய்யணும்னு சொன்னால் வீடியோ போஸ்ட் பண்ணி வச்சுக்கொண்டு முதல் ஒவ்வொன்றா வாசித்து பார்க்கணும். ரைட், 1 ஸ்டெப் அப்படியெல்லாம் வாசிக்கணும். உங்களுக்கு ஈஸி தானே, பேட்டர்ன் படிவாக தெரியும். அப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்கும்னு சொன்னால் அந்த சென்டென்ஸின்ற ஒரு பகுதி உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ அங்கால அந்த பேட்டர்னுக்கு அடுத்ததாக என்ன சேர்த்துருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரி. ஸோ அந்த விஷயங்களை தான் நினைவுபடுத்தணும், பார்க்கணும். ஒரு பேட்டர்ன் வந்து எப்படி சென்டென்சஸாக க்ரியேட் பண்ணப்படுது. ஸோ நாங்கள் எப்படி சென்டென்ஸாக க்ரியேட் பண்ணணும். ஸோ என்னென்ன வேர்ட் போடப்பட்டிருக்குது, ஸோ அந்த வேர்டின் தமிழ் மீனிங் என்ன, ஸோ அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாகின உடனே அது என்ன மீனிங் எங்களுக்கு வெளிப்படுத்துது என்று சொல்லி ஒவ்வொன்றா பார்க்கணும். வீடியோ போஸ்ட் பண்ணி வச்சு போட்டு சரியாக பார்க்கணும். இப்போ ஸ்டடி பண்ணைகள் எப்படி ஸ்டடி பண்ணணுமெண்டா ஃபஸ்ட்டு இங்கிலீஷை லிசன் பண்ணணும் அல்லது இங்கிலீஷை எழுதணும்.
ரைட் பண்ணணும். ரைட் பண்ணி போட்டு பிறகு என்ன செய்யணும் சொன்னால் அதுக்குரிய தமிழ் மீனிங் அப்படி எழுதணும் அல்லது சொல்லி பார்க்கணும். பிறகு என்ன செய்யணும், தமிழ் மீனிங்கை நாங்கள் பார்க்கக்கூடியதாக வச்சுக்கொண்டு இங்கிலீஷ் மீனிங்கை அப்படியே மறைச்சி வச்சுக்கொண்டு இந்த தமிழ் மீனிங்குரிய இங்கிலீஷ் மீனிங்கை சொல்லி பார்க்கணும் எப்படி வருதுன்னு சொல்லி. இப்படியே மாறி மாறி நாங்கள் ஒன்றை மறைச்சி ஒன்றை சொல்லி ஒன்றை மறைச்சி ஒன்றை சொல்லி இப்படியே வந்தோம்னு சொன்னால் ஈஸியாக நாங்கள் படிக்கலாம். இதுதான் அந்த மெத்தட். ஸோ இங்கிலீஷை நாங்கள் ஈஸியாக படிக்கிறதுக்கு இதுதான் மெத்தட். அப்போ ஒன்றை மறைச்சி வச்சுக்கொள்ளணும், அதுக்குரிய சென்டென்ஸை நாங்கள் சொல்லி பார்க்கணும். இப்போ என்னால் பல மொழிகளில் பேச இயலும் என்று சொன்னால் நாங்கள் அதை தமிழில் எழுதி வச்சுக்கொண்டு அதுக்கு இங்கிலீஷ் சொல்லி பார்க்கணும். என்னால் பல மொழிகளில் பேச இயலும். ஐ ஆம் ஏபிள் டு ஸ்பீக் இன் மெனி லாங்குவேஜஸ். என்னால் பல மொழிகளில் பேச இயலும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டாக இங்கிலீஷை எழுதி போட்டு அதுக்குரிய தமிழ் மீனிங்கை சொல்லி பார்க்கணும். அப்புறம் தமிழ் மீனிங்கை மறைச்சி வச்சுக்கொண்டு அதுக்குரிய இங்கிலீஷ் மீனிங்கை சொல்லி பார்க்கணும். இப்படி நாங்கள் செய்தால் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஈஸியாக இந்த பேட்டர்ன்ஸை லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ லேர்ன் பண்ணின பிறகு நாங்கள் புதிய பேட்டர்ன்ஸுகளை க்ரியேட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இந்த இங்கிலீஷை நாங்கள் ஈஸியாக கேட்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரி, நாங்கள் அடுத்ததாக எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நான் இப்போ 3 விஷயங்கள் சொன்னேன். ஒருவருடைய இயலுமையை வெளிப்படுத்துறதுக்காக நாங்கள் இந்த பேட்டர்னை பயன்படுத்தலாம். ஸோ வாய்ப்புகளை வெளிப்படுத்துறதுக்காக இந்த பேட்டர்னை பயன்படுத்தலாம். ஸோ திறமைகளை வெளிப்படுத்துறதுக்காக பேட்டர்னை பயன்படுத்தலாம்னு சொல்லி, அல்லது சாத்தியங்களை வெளிப்படுத்துறதுக்காக இந்த பேட்டர்னை நாங்கள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சொன்னேன். ஆகவே இந்த ஒவ்வொரு ஹெட்டிங்லேயும் நான் என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னால் நிறைய எக்ஸாம்பிள்ஸை தந்திருக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள்ஸை வடிவாக பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸை வடிவாக லிசன் பண்ணினீங்கன்னு சொன்னால் இது மாதிரியான புதிய சென்டென்சஸை உங்களால் க்ரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரி, இனி தொடர்ந்து நாங்கள் எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள், லேர்ன் பண்ணுங்கள், நிறைய சென்டென்சஸை க்ரியேட் பண்ணுங்கள். இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். ஆகவே நான் புதிய காணொளிகளை உங்களுக்கு இந்த பேட்டர்ன்ஸ் காணொளிகளை வெளியிடக்கூடியதாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸில் நாங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்க இருக்கிறது எக்ஸ்ப்ரெஸிங் கேப்பபிலிட்டி. ஒருவருடைய திறமைகளை என்ன மாதிரி வெளிப்படுத்துகிறான்னு சொல்லித்தான் முதலாவது எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ முதலாவது எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். ஐ எம் ஏபிள் டு ஸ்பீக் 3 languages fluently. I am able to speak 3 languages fluently. என்னால் 3 மொழிகள் சரளமாக பேச இயலும். என்னால் 3 மொழிகள் சரளமாக பேச இயலும். I am able to speak 3 languages fluently. என்னால் 3 மொழிகள் சரளமாக பேச இயலும். இதில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பேட்டர்னை பாருங்கள் எப்படி சென்டென்ஸாக க்ரியேட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி ஐ எம் ஏபிள் டு அதோட ப்ளஸ் ஸ்பீக் அண்ட் ஸ்டெம் வேர்பி ஸ்டெம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஐ எம் ஏபிள் டு ஸ்பீக்னு சொன்னால் என்னால் பேச இயலும். அங்கால 3 languages 3 மொழிகள் ஃப்ளூவன்லி என்றது சரளமாக என்று சொன்னால் ஒரு தடங்கள் இல்லாமல் பேசுகிறத தான் அப்படி சொல்லுவோம். ஸோ ஐ எம் ஏபிள் டு ஸ்பீக் 3 languages fluently. என்னால் 3 மொழிகள் சரளமாக பேச இயலும். ஸோ த செகண்ட் எக்ஸாம்பிள் இஸ் I am able to complete the project on time. I am able to complete the project on time. என்னால் சரியான நேரத்தில் திட்டத்தை முடிக்க இயலும். என்னால் சரியான நேரத்தில் திட்டத்தை முடிக்க இயலும். I am able to complete the project on time. இப்போ I am able to என்றது பேட்டர்ன், அதோட நாங்கள் complete என்ற verb stem பயன்படுத்தி இருக்கிறோம். அங்கால இருக்கிறது object, the project on time. project என்றது திட்டம், on time என்றால் சரியான நேரத்தில். I am able to complete the project on time. என்னால் சரியான நேரத்தில் திட்டத்தை முடிக்க இயலும். அப்போ இது எக்ஸ்பிரஸிங் கேப்பபிலிட்டி. ஸோ இதில் இன்னும் எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம் தொடர்ந்து. ஸோ த தேர்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஐ எம் ஏபிள் டு ஆப்ரேட் த நியூ மெஷினரி. ஐ எம் ஏபிள் டு ஆப்ரேட் த நியூ மெஷினரி. என்னால் புதிய இயந்திரத்தை இயக்க இயலும். ஐ எம் ஏபிள் டு ஆப்ரேட் த நியூ மெஷினரி. என்னால் புதிய இயந்திரத்தை இயக்க இயலும். So for the example, I am able to understand your situation. I am able to understand your situation. என்னால் உங்களது நிலையை புரிந்து கொள்ள இயலும். I am able to understand your situation. என்னால் உங்களது நிலையை புரிந்து கொள்ள இயலும். I am able to operate the new machinery. என்னால் புதிய இயந்திரத்தை இயக்க இயலும். I am able to understand your situation. என்னால் உங்களது நிலையை புரிந்து கொள்ள இயலும். ஸோ இந்த
எக்ஸாம்பிள்லையும் ஐ எம் ஏபிள் டு ஆப்ரேட், ஐ எம் ஏபிள் டு அதோட ஆப்ரேட் அண்ட் வேர்ப் ஸ்டெம் ஒன்று சேர்த்திருக்கிறோம். ஆப்ரேட்னு சொன்னால் இயக்கிறது. ஸோ அங்கால இருக்கிறது த நியூ மெஷினரி, மெஷினரின்னு சொன்னால் இயந்திரம், நியூன்றது புதிய இயந்திரத்தை என்னால் இயக்க இயலும். ஸோ அடுத்தல இருக்குது ஐ எம் ஏபிள் டு ஃபெட்டர்ன், அதோட அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் வேர்ப் ஸ்டெம் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், என்னால் புரிந்து கொள்ள இயலும். ஸோ தான் அங்கால இருக்கிறது யுவர் சிச்சுவேஷன், யுவண்டா உங்களுடைய சிச்சுவேஷன் என்று சொல்கிறது நிலைமை. ஸோ என்னால் உங்களுடைய நிலைமையை புரிந்து கொள்ள இயலும். ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன், என்னால் உங்களது நிலையை புரிந்து கொள்ள இயலும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணி வச்சு போட்டு வழியாக இருக்கா பாருங்கள், அப்புறம் சொல்லி பாருங்கள். நான் சொல்கிற அந்த ப்ரொனவுன்சியேஷன் எல்லாத்தையும் படியாக கவனித்து சொன்னீங்கன்னு சொன்னால் இதை ஈஸியாக கேட்ச் பண்ணக்கூடியதாக இருக்குது. மேலும் உதாரணங்களை பார்ப்போம். ஓகே, த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஐ எம் ஏபிள் டு அட்டெண்ட் த கிளாஸ் ஆன் டைம். ஐ எம் ஏபிள் டு அட்டெண்ட் த கிளாஸ் ஆன் டைம், என்னால் வகுப்பிற்கு சரியான நேரத்திற்கு வர இயலும். ஐ எம் ஏபிள் டு அட்டெண்ட் த கிளாஸ் ஆன் டைம், என்னால் வகுப்பிற்கு சரியான நேரத்திற்கு வர இயலும். ஐ எம் ஏபிள் டு ஃபெட்டர்ன், அதோடு நாங்கள் இந்த ஸ்டெம் வேர்ப் ஸ்டெம் வந்து சேர்த்திருக்கிறோம். அட்டெண்ட் கலந்து கொள் என்றது. அங்கே நாங்கள் ஆப்ஜெக்டாக சேர்த்திருக்கிறது த கிளாஸ் ஆன் டைம். ஸோ ஐ எம் ஏபிள் டு அட்டெண்ட் த கிளாஸ் ஆன் டைம், என்னால் வகுப்பிற்கு சரியான நேரத்துக்கு வர இயலும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஐ எம் ஏபிள் டு சால்வ் கம்ப்ளெக்ஸ் மேத் ப்ராப்ளம்ஸ். ஐ எம் ஏபிள் டு சால்வ் கம்ப்ளெக்ஸ் மேத் ப்ராப்ளம்ஸ், என்னால் சிக்கலான கணித சிக்கல்களை தீர்க்க இயலும். என்னால் சிக்கலான கணித சிக்கல்களை தீர்க்க இயலும். ஐ எம் ஏபிள் டு சால்வ் கம்ப்ளெக்ஸ் மேத்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேட்டர்னும் அதோட ஒரு வேர்ப் ஸ்டெம்மும் அங்கால ஆப்ஜெக்டும் சேர்க்கப்பட்டிருக்குது. இதை நீங்கள் பாஸ் பண்ணி வடிவா பாருங்க, பார்த்துட்டு இதே மாதிரியான புதிய சென்டென்சஸை க்ரியேட் பண்ணி நீங்களும் பயன்படுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போவோம். ஸோ த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ எம் ஏபிள் டு டிரைவ் அ கார். வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். நாங்கள் முன்னே கொஞ்சம் ஹார்டான எக்ஸாம்பிள்ஸ் தந்திருப்பேன், இதில் இது சிம்பிளாக தந்திருக்கிறேன். அந்த கட்ச் பண்ண முடியாமல் இருக்கிறார்கள், இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக கட்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஐ எம் ஏபிள் டு டிரைவ் அ கார். ஐ எம் ஏபிள் டு ஃபெட்டர்ன், டிரைவ்ன்றது செலுத்து, வாகனத்தை செலுத்து என்றது வரும். ஸோ அது ஒரு ஸ்டெம், அதோடு சேர்த்து நாங்கள் கார் என்ற ஆப்ஜெக்டை சேர்த்துருக்கிறோம். ஐ எம் ஏபிள் டு டிரைவ் அ கார், என்னால் ஒரு காரை செலுத்த இயலும். சிம்பிளாக என்னால் ஒரு காரை செலுத்த இயலும். ஐ எம் ஏபிள் டு டிரைவ் அ கார். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள். ஐ எம் ஏபிள் டு ஸ்விம் அக்ராஸ் த பூல், என்னால் நீர்நிலைக்கு குறுக்காக நீந்த இயலும். ஐ எம் ஏபிள் டு ஸ்விம் அக்ராஸ் த பூல், நீர்நிலைக்கு குறுக்காக என்னால் நீந்த இயலும். ஸோ இது சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் ரெண்டுமே. ஸோ இதே மாதிரியான சென்டென்சஸை நீங்களும் உருவாக்கி ஸோ பேசி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஸோ முதல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இந்த எக்ஸாம்பிள்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்புறம் அதே மாதிரி சென்டென்சஸை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போவோம். ஸோ இங்கே வர எல்லா சென்டென்சஸுமே சிம்பிள் சென்டென்சஸாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் இருக்கிறதும் எக்ஸ்ப்ரெஸிங் கேப்பபிலிட்டி, ஒருவருடைய திறனை அல்ல இயலுமையை வெளிப்படுத்துறதுக்காக நாங்கள் பயன்படுத்துகிற சென்டென்சஸ் தான் இதிலேயும் தந்திருக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஐ எம் ஏபிள் டு பிளே த கிட்டார். ஐ எம் ஏபிள் டு பிளே த கிட்டார், என்னால் கிட்டார் வாசிக்க இயலும். சிம்பிளான சென்டென்ஸ். ஐ எம் ஏபிள் டு பிளே த கிட்டார். இப்போ இதே மாதிரி நீங்கள் இந்த கிட்டாருக்கு பதிலாக நீங்கள் வேறு இசைக்கருவிகளையும் இதில் பாவிச்சிங்கன்னு சொன்னால் புதிய சென்டென்சஸ் உருவாகும். பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐ எம் ஏபிள் டு பிளே த கிட்டார், ஐ எம் ஏபிள் டு பிளே த ஆர்கன். ஸோ இதில் கிட்டார் இருந்த இடத்துல நாங்கள் ஆர்கனை கொண்டு வந்து போட்டோம்னு சொன்னால் அது அப்படியே மாறுது. ஐ எம் ஏபிள் டு பிளே த ஆர்கன், ஐ எம் ஏபிள் டு பிளே த பியானோ. இப்போ கிட்டாருக்கு பதிலாக பியானோ. இப்படி நாங்கள் அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படியே மாற்றி கொண்டு வரலாம். ப்ளே பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த கிட்டாருக்கு பதிலாக நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா புதிய சென்டென்சஸை சிம்பிளாக நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அடுத்த எக்ஸாம்பிளை பார்ப்போம். ஐ எம் ஏபிள் டு குக் டிலீசியஸ் மீல்ஸ், என்னால் சுவையான உணவுகளை சமைக்க இயலும். ஐ எம் ஏபிள் டு குக்
delicious meals. I am able to cook delicious meals. என்னால் சுவையான உணவுகளை சமைக்க இயலும். I am able to cook delicious meals. அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கிறது pattern இங்கிலீஷில் I am able to குறிய இன்னொரு விஷயம் indicating possibility. இப்போ indicating possibilityயில் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது எக்ஸாம்பிள் I am able to learn English. அதாவது ஒரு பாசிபிளான விஷயம், என்னால் ஆங்கிலம் கற்க இயலுமாக இருக்கின்றது. I am able to learn English. என்னால் ஆங்கிலம் கற்க இயலும் அல்லது இயலுமாக இருக்கின்றது. இந்த ஆம்ன்றது பி வேர்ப், ஆம்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற பி வேர்ப் உண்டு. ஐ வந்தால் அது ஒரு ஹெல்பிங் வேர்பாக வரும். இங்கே அதான் சொல்லப்படுது I am able to learn English. என்னால் ஆங்கிலம் கற்க இயலுமாக இருக்கின்றது. என்னால் ஆங்கிலம் கற்க இயலும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளை பார்த்தால் I am able to communicate with others. I am able to communicate with others. Communicate என்று சொன்னால் தொடர்பாடல் செய். with others என்றது மற்றவர்களுடன். I am able to communicate with others. என்னால் மற்றவர்களுடன் தொடர்பாடல் செய்ய இயலும் அல்லது என்னால் மற்றவர்களுடன் தொடர்பாடல் செய்ய இயலுமாக இருக்கின்றது. ஸோ ஒன்ஸ் அகெயின் I am able to learn English. என்னால் ஆங்கிலம் கற்க இயலும். I am able to communicate with others. என்னால் மற்றவர்களுடன் தொடர்பாட இயலும். என்னால் மற்றவர்களுடன் தொடர்பாட இயலும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் I am able to operate computers. I am able to operate computers. என்னால் கணினிகளை இயக்க இயலும். I am able to operate computers. என்னால் கணினிகளை இயக்க இயலும். என்னால் கணினிகளை இயக்க இயலும். கம்ப்யூட்டர்ஸ் என்றது கணினிகள், ஆப்ரேட் என்ற இயக்குதல், இயக்கிறது வினைச்சொல்லுண்டு. ஸோ I am able to என்ற பேட்டர்னோட ஆப்ரேட் என்ற ஸ்டெம்மை சேர்த்திருக்கிறோம். ஸோ I am able to operate computers. என்னால் கணினிகளை இயக்க இயலும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் I am able to judge people's mind. I am able to judge people's mind. என்னால் மனிதர்களின் மனதை மதிப்பிட இயலும். I am able to judge people's mind. I am able to என்றது பேட்டர்ன், ஜட்ஜ் என்றது ஒரு வினைச்சொல், இது ஸ்டெம். பீப்புள்ஸ் மைண்ட் என்றது மனிதர்களினுடைய மைண்ட் என்ற மனம். ஸோ என்னால் மனிதர்களின் மனதை மதிப்பிட இயலும். I am able to judge people's mind. என்னால் மனிதர்களின் மனதை மதிப்பிட இயலும். I am able to operate computers. I am able to judge people's mind. So அடுத்த எக்ஸாம்பிள் I am able to make a luxury income. I am able to make a luxury income. என்னால் ஒரு கவர்ச்சியான வருமானத்தை பெற இயலும். I am able to make a luxury income. என்னால் ஒரு கவர்ச்சியான வருமானத்தை பெற இயலும். அடுத்த எக்ஸாம்பிள் I am able to live in this small house. என்னால் இச்சிறிய வீட்டில் வாழ இயலும். I am able to live in this small house. I am able to live in this small house. ஸோ என்னால் இச்சிறிய வீட்டில் வாழ இயலும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் I am able to என்றது பேட்டர்ன், மேக் என்ற வேர்ப் ஸ்டெம் செய்திருக்கிறோம். அங்கே ஆப்ஜெக்டாக லக்ஸரி இன்கம், லக்ஸரி என்ற கவர்ச்சிகரமான இன்கம் என்றது வருமானம். ஸோ சென்டென்ஸை பார்த்தீங்களா, எக்ஸாம்பிளை பார்த்தால் I am able to make a luxury income. ஸோ அடுத்ததில் இருக்கிறது I am able to என்றது பேட்டர்ன், live என்ற வசி, வாழ் என்ற ஒரு வேர்ப் ஸ்டெம், அதோட in this small house, இந்த சிறிய வீட்டில் என்றது ஆப்ஜெக்ட். ஆகவே I am able to live in this small house. என்னால் சிறிய வீட்டில் வாழ இயலும். ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் சரியாக திரும்ப திரும்ப பார்த்து, ஸோ இந்த எக்ஸாம்பிளில் இருக்கிற சென்டென்சஸை போல் நீங்களும் புதிய சென்டென்சஸை உருவாக்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதால நீங்கள் மற்றவர்களோட இந்த லாங்குவேஜை பயன்படுத்தி பேசலாம். அதோடு நீங்கள் எழுத வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரைக்குள்ள இதை எழுதலாம். இதில் எந்த கிராமர் மிஸ்டேக்கும் இல்லாத பேட்டர்ன்ஸ். ஸோ நீங்கள் நம்பி இந்த பேட்டர்னை பயன்படுத்தி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறனாலும் சரி அல்லது ரிட்டனுக்கு வந்தாலும் சரி பயன்படுத்த முடியும். ஆகவே இந்த காணொலியை இதோடு நான் முடிச்சு கொள்கிறேன். ஸோ இது ஒரு பிரயோசனமான காணொலியாக இருக்கும் என்று நம்புகிறேன். காணொலி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவர்களோட இந்த காணொலியை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட
காணொலியை பார்க்கின்ற புதியவர்கள் SWE ஸ்மார்ட் வே இங்கிலீஷை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் நான் பதிவிடுகின்ற எல்லா காணொளிகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வடிவில் உடனடியாக வரும். ஸோ அதனை பார்த்து நீங்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மீண்டும் ஒரு புதிய காணொளியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.